ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு ரீசெண்டாக நிவின் பவுலி நடிச்சு வெளிவந்த மலையாள மூவி சர்வமாயா பற்றி பார்க்கலாம். இது ஒரு செம்ம ஃபீல் குட் ஹாரர் காமெடி மூவி. சத்தியமா சொல்கிறேன், இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவியோட ஹீரோ ஒரு பிரமின் பிரீஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஆனால் அவனோட நாத்தியன். அவனோட லட்சியம் ஒரு மியூசிஷியனாக ஆகணும்னு. ஆனால் அவனோட விசா ரிஜெக்ட் ஆனதால திரும்ப அவனோட வீட்டுக்கே வந்துடுவான். அப்புறம் பணத்துக்காக வேற வழி இல்லாமல் அவனோட கசின் கூட சேர்ந்து தொழில் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கு, ஒரு அட்வொகேட்டோட வீட்டுக்கு பூஜை பண்ண போனப்போ நம்ம ஹீரோ ஒரு பொண்ணோட ஆவியை பாக்குறான். இந்த ஆவி மத்த யாரோட கண்ணுக்கும் தெரியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியுது. அந்த பொண்ணுக்கு அவ யாரு, எப்படி செத்தாண்டு எதுவுமே ஞாபகம் இல்லை. முதல்ல நம்ம ஹீரோ அந்த ஆவியை பார்த்து பயந்தாலும் போக போக ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறிடுவான். அவளுக்கு அவளோட பேரு தெரியாதனால அவளுக்கு டெலுலுன்னு பேரும் வச்சிருக்கா. இந்த டெலுலு ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆவி. அவன் நம்ம ஹீரோ கூடவே இருந்து அவனோட மியூசிக் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணுவா. அதே நேரம் நம்ம ஹீரோவுக்கும் அவனோட அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணுவா. இப்படி இருக்க நடுவுல சந்தியா அப்படின்னு ஒரு பொண்ணு மேல ஹீரோவுக்கு கிரஷ் வருது. டெலுலு இந்த எல்லா எமோஷனல் மொமெண்ட்ஸ்லயும் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கா. அப்புறம் கிளைமேக்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு ரோட் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கும் போது டெலுலுக்கு அவ பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் திரும்ப வருது. அவளோட உண்மையான பேர் மாயா. அவ ஒரு சீனியரை லவ் பண்ணி அவனை பார்க்க போகும்போது ஆக்சிடென்ட்ல பிரெயின் டெட் ஆகி செத்து போயிருப்பா. அவளோட நிறைவேறாத குறைகள் எல்லாம் தீர்ந்ததும் அவ அமைதியா மறைஞ்சு போயிடுறா. அப்புறம் எண்டிங்ல நம்ம ஹீரோ மாயாவோட அம்மாவை பார்க்க போவான். அப்புறம் அவளோட மெமரிஸோட ஒரு பெரிய மியூசிஷியனா மாதிரி சக்சஸ் ஆகுவான். மாயா எங்கேயும் போகல, காத்தா நம் கூடவே தான் இருக்கான்னு ஒரு ஃபீல் குட்டாச்சோட படம் முடியுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பழைய நிவினை பார்த்த மாதிரியே இருக்கு. அவனோட காமிக்கல் டைம் அண்ட் நெக்ஸ்ட் டூர் பாய் சாம் எல்லாம் படத்தோட மிகப்பெரிய பலன்னு கூட சொல்லலாம். பிரேமம் டைம்ல பார்த்த நிவின் அண்ட் அர்ஜுன் வர்கீஸ் காம்போ திரும்ப வந்து நேச்சுரலான ஹியூமரை கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் இவரோட கெரியர்ல ஒரு பெஸ்டான மூவின்னு கூட சொல்லலாம். இந்த மூவியை 30 crores பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. இப்போ கலெக்ஷன் 150 crores தாண்டிருச்சு. மலையாள சினிமால ஹையஸ்ட் கிராசிங் மூவிஸ் லிஸ்ட்ல இந்த மூவி இப்போ 8th பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் இந்த மூவியை டைரக்ட் பண்ணது அகில் சத்யன். படத்தை ரொம்பவே அழகா எடுத்திருக்காரு. ஹாரர் காமெடின்னு சொன்னாலும் எமோஷனல் சீன்ஸ் தான் ரொம்பவே உருக வச்சிருச்சுன்னு சொல்லணும். இந்த படத்தோட உண்மையான சொல் அந்த ஆவிதான். பேய்னா பயம் இல்லாம ரொம்ப கியூட்டா ஃபெமிலிக்கு பிடிச்ச கேரக்டரா நம்ம ரியா ஷிபு செம்மையா நடிச்சிருக்காங்க. இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. அண்ட் கொஞ்சம் பழைய ஸ்டோரி மாதிரியும் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மெல்லமா தான் நகரும். கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நம்ம டைரக்டர் ரொம்பவே நேரம் எடுத்திருக்காரு. அப்புறம் ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு கூட சொல்லுவேன். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 8.5 கொடுப்பேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.